சிம்பிளா, ஈஸியா 6 வகையான தீபாவளி ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லாமே அப்படியே வாயில வச்சோன்னா கரைஞ்சிடும். முதல்ல வந்து முந்திரி கேக் பார்க்க போறோம். 2வது மைசூர் பாக். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கப்புறமா கோதுமை மாவு வச்சு ஒரு கஜூர் ஸ்வீட். இது ஹைதராபாத் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா முடிச்சூர் லட்டு. அது வந்து பூந்தி எல்லாம் பொரிக்காம நம்ம பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பொரிய வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு. அதுவும் சுகர் இல்லாம பண்ண போறோம். ஃபைனலா சோன் பப்படி பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் முதல்ல முந்திரி கேக் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான முந்திரி கேக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்வீட் செய்ய தெரிலனா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பெர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இதுக்கு 1 கப் முந்திரி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இது வந்து சாஃப்ட் ஆகணும். இது நல்லா சாஃப்ட் ஆனால் தான் அந்த முந்திரி கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் பாதாமில் பண்ணலாம், பிஸ்தாவில் பண்ணலாம், நிலக்கடலையில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். இதை அரைக்கும் போது நீங்கள் தண்ணி இல்லைனா பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் பால் தான் ஊற்ற போகிறேன். கிட்டத்தட்ட 1/2 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். எந்த ஒரு லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம அரைச்சி ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா வராது. இப்போது 1 கப் சர்க்கரை இல்லைனா வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1/3 கப்லேருந்து உங்களுக்கு 1/2 கப் நெய் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுகரெல்லாம் கரைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு டோ மாதிரி நமக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நீங்கள் கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ பாருங்கள், இப்போ சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம், 1/2 கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஒன்றா போட்டு தான் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வெல்லமாக இருந்தாலுமே வெல்ல பவுடர் இருக்கும். இல்லைனா வெல்லத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா துருவி வச்சுக்கோங்க. அதை இதில் போட்டுட்டு இதே மாதிரி கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். இது வந்து பேன்லேருந்து ஒட்டாமல் வர்றதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அடிக்கனமான பாத்திரமோ நான்ஸ்டிக்கோ எடுத்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனிலா எசன்ஸ் கூட நீங்கள் போடலாம் பிடிக்கும்னா. இப்போ பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் சேராது. இன்னும் நமக்கு டைம் ஆகும். அதாவது இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகும்னு வைங்க. இது வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்ததாக நான் சொன்ன மாதிரி ஒரு மாவு சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம பண்ணுவோம். அந்த அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு திக்காக வரும். இப்போ பாருங்கள், சுருண்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கடையில் அப்படின்னா கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் கலர் ஆட் பண்ணுறது உங்களோட இஷ்டம்தான். இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈரக்கையிலையோ இல்லை நெய் தடவிட்டோ இந்த மிக்சரை லைட்டாக எடுத்து உருட்டி பாருங்கள். இது நல்லா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக கேக் வந்து செட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைங்கும்போது அது ரன்னியாக அப்படி நம்ம ட்ரேயில் போட்டாலும் சொதன்னு ஹல்வா மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நல்லா சாஃப்டான உருண்டை மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம கஜு கட்லிக்கு மாதிரியே நமக்கு வந்துடுச்செல்லாம் மாவு. இப்போது ட்ரேவை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு முந்திரி கேக் இதில் போட்டுடலாம். ஈவனாக இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரேவை வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். இது மாதிரி பட்டர் ஷீட் வந்து ஈஸியாக போடுறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோட கடைசியில் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகிடும். ஒரு சில டைமில் பதம் கொஞ்சம் தப்புச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எனக்கு 30 நிமிஷத்துலேயே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்கிறதுனால எல்லாமே ஈஸியாக டீமோல்ட் பண்ண முடியும்.
அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம், நெய் தடவிக்கங்க. ஒரு ட்ரேலையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ இதில் வேணாலும் ஒரு தட்டில் கூட நீங்கள் வந்து தடவிட்டு இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த முந்திரி கேக்கில் எல்லாத்துக்கும் தப்பாகிற ஒரு விஷயம், 2 விஷயம். ஒன்று, அந்த டோ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹல்வா மாதிரி இருக்கும். செகண்டு, ஓவராக குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பர்ஃபெக்டான ஸ்டேஜ்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னென்னா, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த மாவு ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக வரணும், அவ்வளோதான். அந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம மைசூர் பாக் எப்படி சாப்பிடுமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே நீங்கள் வெளியே வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஸோ இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கார்னிஷ்காக நான் பிஸ்தா வச்சுருக்கேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்து இதோட பிஸ்தாவும் போட்டு பண்ணலாம், பாதாம் போட்டு பண்ணலாம். சிம்பிளாக டேஸ்ட்டாக முதிச்சோர் லட்டு பூந்தி பொரிக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக வந்து பூந்தி கரண்டி வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பூந்தி பொரிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரே 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக 15 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்வீட் பண்ணிடலாம். தீபாவளி இருக்கட்டும், பொங்கல், சங்கராந்தி, ரக்ஷாபந்தன், எந்த ஃபெஸ்டிவலுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்டு கன்சிஸ்டன்சி தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். விஸ்க் இருந்தது அப்படின்னா கட்டியெல்லாம் வந்து ஈஸியாக உடஞ்சிடும். இப்படி நல்லா பீட் பண்ணிவிடுங்க. தண்ணி அளவுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடலை மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஃபுட் கலர் வந்து போடுறோம். இது ஆப்ஷனல் தான். கடையில் இந்த கலரில் தான் கிடைக்கும், அதாவது ஆரஞ்சு கலரில். அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். மற்றபடி நீங்கள் எப்படி வந்து பேட்டர் ரெடி பண்ணாலும் பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். 2 மெத்தடில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதையுமே நான் காமிக்கிறேன். முதல்ல இப்படி வந்து நீங்கள் மால்புவாக்கு ஊற்றுற மாதிரி, அப்பத்துக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றி முதல்ல எடுக்கிறது வந்து ஒரு மெத்தட். ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி, பதம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு அந்த பக்கம் தனித்தனியாக பிரிஞ்சு நிறைய இருந்தாலும் அதையுமே நீங்கள் லட்டுவில் போட்டுடலாம். இதெல்லாம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரை பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். உங்களுக்கே தெரியும் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதே மாதிரி ப்ரௌன் ஆக விட்டுறாதீங்க. 2வது மெத்தட் நம்ம வந்து ஜிலேபி எல்லாம் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அப்படியே ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும். இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு காட்டுறேன். நான் இது எடுத்ததுக்கு அப்புறமே ஆயில் வந்து அப்படியே தான் இருக்கும். இதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஒரு 2 பக்க சைடும் நல்லா வேக வச்சா போதும், அவ்வளோதான். அதாவது நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். அதே சமயம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்க வேணாம். பூந்திக்கு மாதிரி எல்லாம் காரா பூந்திக்கு மாதிரி ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஷ்யூ பேப்பரில் கூட நீங்கள் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டோம். அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கணும். பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல சின்ன சின்ன பூந்தி மாதிரி வந்துடும். ரொம்ப அரைச்சிடாதீங்க, மாவு மாதிரி வேணாம். இப்போ சுகர் சிரப். அதுக்கு 1/2 கப் தண்ணி,
3/4 கப் சுகர் இல்லைனா 1 கப் சுகர் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா லட்டு சொத சொதன்னு இருக்காது. 1 வீக் வச்சிருந்தாலுமே கெட்டு போகாது. பூஞ்சை இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா லட்டு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 2 நாள்ல நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடணும். இப்போ பாருங்க, ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது இந்த மாதிரி கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும். அவ்வளோதான். ஸோ பிசுபிசுப்பு பதம் வந்தாலும் போடலாம். ஆனால் கொஞ்ச நேரம் குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் நம்ம எடிபிள் ஃபுட் கலர் கலக்கிறோம். ஆரஞ்சு கலர். நம்ம ஃப்ரை பண்ண அந்த பூந்தி அந்த இதை போட்டுறோம். அதுக்கப்புறமா பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி, கொஞ்சம் மட்டும் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தான். இதை வந்து நீங்கள் ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு திக்கான ஒரு பதம் வரும். இந்த மாதிரி ஒன்னோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அதே சமயம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ஓவராக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பூந்தி மாதிரி இருக்கிறதும் உடஞ்சி போயிடும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அது வந்து ஃப்ளேவருக்காக தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யே தேவையில்லை. நெய்யோட ஃப்ளேவருக்கு மட்டும்தான் நம்ம போடுறோம். இப்போ கையில் பிடிக்க வந்துருச்சுன்னா நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிடிக்கலாம். கையில் நெய்யோ ஆயிலோ எது தடவணும்னு அவசியமே இல்லை. ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்துடும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே விட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமாவோ நெக்ஸ்ட் டேவோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு சுகர் சிரப்பை ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கடைசி வரைக்குமே நமக்கு கையில் ஒட்டாது. பிடிக்கிறதும் ஈஸி தான். இதுக்கு மேலே பிஸ்தா மட்டும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்வீட் கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப விலை அதிகம் கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சோன் பப்படி. பர்ஃபெக்டான அளவுகளோட நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சோன் பப்படி பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இல்லாமல் பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் செய்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சோன் பப்படி வீட்டில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1/2 கப் கடலை மாவு. இதை வந்து 12 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு. அப்போ தான் வந்து நல்லா மணம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காகவும் போட்டுக்கிறோம். இது பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. பச்சை வாசனை இருந்தால் சோன் பப்படி நல்லா இருக்காது, கசப்பாயிடும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துக்குங்க. 10லேருந்து 12 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாவை போட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி சலிக்காமல் இருந்தால் என்னாகும் அப்படின்னா நம்ம சோன் பப்படி பண்ணும்போது லேயர்ஸில் கட்டி கட்டியாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த நூலாக வராது. ஸோ அது ரொம்ப முக்கியம். வறுத்து அதுக்கப்புறம் சலிக்கிறதுங்கிறது இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம சூடாக வந்து இருக்கும்போது நம்மளால் நல்லா சலிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சலிச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும். நீங்கள் அப்படியே கையில் வந்து உடச்சி விட்டுக்கலாம். இதில் வந்து மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் கோதுமையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுலேயே ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆரஞ்சு ஃப்ளேவர் போடலாம், பைனாப்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் பிஸ்தா ஃப்ளேவர் கூட இருக்குது. ஸோ நிறையா இருக்குது உங்களுக்கு ஃப்ளேவர். மேங்கோ ஃப்ளேவர்லாம். ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ மாவு எடுத்து வச்சலாம். இப்போது சுகர் சிரப்புக்கு 1/2 கப் சர்க்கரை, அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ இதுக்கு வெல்லம் வந்து நல்லா இருக்காது. வெல்லத்தில் எப்படி வரும்னு தெரியல எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம சுகர் வந்து காய்ச்சறது முதல்ல லோ ஃப்ளேம் இருக்கணும். இதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். முதல்ல தண்ணியில் அந்த சுகர் வந்து டிசால்வ் ஆகிடும், கரைஞ்சி போயிடும். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது, அதாவது கெட்டியாகாமல் பார்த்துக்கும். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடி மீடியமில் வச்சுருப்போம், இப்போது லோவில் வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். இப்போது ஒரு கம்பி பதம் வரும். ரெண்டாவது ஸ்டேஜ் ஒரு கம்பி பதம். இந்த கம்பி பதம் தான் பர்ஃபிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், தேர்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனோகரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இது மாதிரி சாஃப்ட் பாலாக வரும். ஸோ இன்னும் கேரமலைஸ் ஆகலை, கலர் மாறலை. கேரமலைஸ் அப்படிங்கிறது கலர் மாறும். பாருங்கள், உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேரமலைஸ் ஆகிறதுக்கு. இப்போவும் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் எடுத்து விட்டு பாருங்கள். இப்போவும் வந்து நமக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ நூல் மாதிரி வரும். இதுவும் வந்து ஸ்டேஜ் கிடையாது. திரும்ப 2 நிமிஷம் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் விட்டு பார்க்கலாம். தண்ணி இருக்கிற பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தண்ணியிலேயே ஒரு சத்தம் கேட்கும். ஸோ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பால் மாதிரி வரும். ஸோ இதில் விட்டால் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சத்தம் கேட்குதுன்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அப்படியே வந்து நம்ம ஒரு பேன்லேயோ நான்ஸ்டிக் பேன்லேயோ இது மாதிரி ஒரு ட்ரேலேயோ போட்டுக்கோங்க. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நான்ஸ்டிக் பேன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதில் வந்து ஒரு சில டைமில் ஒட்டும். நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணணும், ஒரு டோ மாதிரி கொண்டு வரணும். இந்த மிக்சர் வந்து ரன்னியாக தான் இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை விட்டுறக்கூடாது. விட்டிங்கன்னா நமக்கு அப்படியே வந்து அந்த பேனோட ஒட்டிக்கும், அதாவது அந்த ஷீட்டோட ஒட்டிட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து அப்படி தான் ஆச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட இது வந்து நான் செய்கிறது 3வது டைம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுக்கு வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் செய்யும்போது ஃபெயிலியர். ஸோ இந்த ஸ்டேஜெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ கடைசியில் மட்டும் எனக்கு த்ரெட்டு வரும்போது எல்லாம் ஓட்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக எடுத்து விட்டுருங்க. எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் நான்ஸ்டிக் பேனில் போடாதனால கொஞ்சம் வேகமாக என்னால் பண்ண முடியாதனால உங்களுக்கு லைட்டாக ஒரு சில இதெல்லாம் ஒட்டிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வேகமாக அந்த டோ மாதிரி கொண்டு வந்துடுங்க. சூடாக இருக்கும்போதே நம்ம எல்லாமே வந்து பண்ணணும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்திருக்கும், சூடாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நெய் தடவிட்டோ இல்லை கையில் இமீடியட்டாக அதை எடுத்துருங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஃபோல்டு பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும். அதாவது நீல வாக்கில் இழுத்து நம்ம அதுக்கப்புறம் வந்து திரும்ப மடிக்கணும். இது வந்து 10லேருந்து 12 தடவை நீங்கள் பண்ணணும். எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா கோல்டன் கலரில் வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அதுலேயே நிறையா த்ரெட்டு வந்து ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி இதை வந்து பிரேக் பண்ணிடாதீங்க, அதுவுமே ரொம்ப முக்கியம். பிரேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். வார்மாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். வார்மாக இருக்கும்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும், கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போதே. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா அப்படியே ஷைனிங்காக கோல்டன் கலர் வந்துருச்சு. ஸோ நல்லா ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா சர்க்கிள் மாதிரி பண்ணிவிடுங்க. அந்த எட்ஜஸை சீல் பண்ணிவிடுங்க இமீடியட்டாக. இது வந்து கடைசி வரைக்குமே பிரேக் ஆகக்கூடாது, நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த சர்க்கிள் பிரேக் ஆகவே கூடாது. பிரேக் ஆச்சுன்னா சோன் பப்படி வராது. இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ண மாவில் போட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணணும். இதே மாதிரி சர்க்கிளாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீளமாக இழுத்துட்டு மாவில் நல்லா தேய்ச்சிட்டு திரும்ப சர்க்கிள் கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து நீங்கள் இழுக்கணும். ஸோ அப்போது இந்த மாவு வந்து இதில் படும்போது என்ன ஆகும்னா நூலாக வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த அளவுக்கு வருது பாருங்கள். இதெல்லாமே வந்து நம்ம ஆடுறதுக்குள்ளே பண்ணி ஆகணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப ஆறிடுச்சினால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாவு ஒட்டாமல் போயிடும். அது வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். மற்றபடி நம்ம ஒரு தடவை 2 தடவை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்போது ஈஸியாக நமக்கு அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு பாருங்கள், ஸோ ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்க அப்படின்னா நீளமாக இழுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 2 பேர் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிற மாதிரி எந்த காரணத்தை கொண்டும்
அந்த ரவுண்டை சர்க்கிளை பிரேக் பண்ணாதீங்க. அதே மாதிரி நல்லா அந்த சுகர் சிரப்பெல்லாம் கேரமல் சிரப்பெல்லாம் வந்து என்னாகும் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மாவை. ஸோ அந்த மாவு ப்ளஸ் இதுவும் சேரும்போது தான் நிறைய நூல் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நேரம் வந்து நம்ம ரூமில் வச்சுருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா அந்த காற்று இது மேலே பட்டுது அப்படின்னா திரும்ப சாஃப்டாக ஆரம்பிக்கும். செஞ்ச உடனே நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஜிப்லாக் பவுச்லேயோ போட்டு வச்சுருங்க. காற்று உள்ளே போகாத மாதிரி இருந்தால் தான் சாஃப்டாகவே இருக்கும், நூல் நூலாக இருக்கும். இல்லைன்னா எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ பாருங்கள், இது செய்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 minutes ஆச்சு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோன் பப்டிலேயே வந்து பர்ஃபி மாதிரியும் பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில். அது வந்து நெய் அதிகமாக போட்டு பண்ணுவாங்க. மாவு வந்து இதே மாவு தான், ஆனால் நெய் வந்து நம்ம 2 tablespoon போட்டு இது வந்து ரோஸ்ட் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நெய் அதிகமாக போடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நூல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் நிறையா. ஆனாலும் இதோடு விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். இது எல்லாமே தனித்தனியாக வரணும். அந்த நமக்கு அந்த சுகர் சிரப்பில் பண்ண அந்த சாக்லேட் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து என்னாகும் அப்படின்னா மறைய ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் இழுக்க இழுக்க அப்படியே அந்த ஒயிட் கலர் லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், அதாவது நூல் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதாவது பிரேக் பண்ண முடியாது. ஸோ கையில் இழுத்தா கூட நம்மளால் உடைக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயுமே நான் சொன்ன மாதிரி பிரேக் பண்ணாதீங்க. என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இது மாதிரியில் ட்ரேயில் போட்டு பண்ணலாம், பெரிய ட்ரேயில். அப்படி இல்லைங்கும்போது நீங்கள் பெரிய ஒரு டேபிள் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப க்ளீனான டேபிள், அது மேலே நீங்கள் போட்டுட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா 2 பேர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு எண்டில் பிடிச்சிட்டு பண்ணும்போது இன்னும் நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். சாக்லேட்டில் எப்படி பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரியில் எப்படி பண்ணலாம், ஆரஞ்சு ஃப்ளேவர், பைனாப்பிள் ஃப்ளேவர்லாம் எப்படி கொண்டு வரலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், அப்பப்போ மாவு தூக்கணும். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக காட்டியிருக்கிறதான ரீசன் என்னென்னா, இது எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான். பட் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு அதனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது பஞ்சு மாதிரியே இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த மாவு உங்களுக்கு மீதி ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சோன் பப்டி பண்ணி முடித்தோன்னே ஒரு 1/4 கப்போ இல்லை 1/2 கப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வந்து மீதி ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தூக்கி போட்டுற வேணாம். நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம். அதே சமயம் எதுவும் கீழே சிந்தாமல் இருக்கிற மாவை நீங்கள் எடுத்துகிட்டு பவுடர் சுகர் போட்டுக்கோங்க. இப்போ 1 கப் மாவு மிச்சமாகுது அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 கப் சுகர் பவுடர் சுகர் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நெய் 1/4 கப் சூடான நெய் ஊற்றிட்டு லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து மாவு உருண்டை, நெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ்ட் பண்ணதுனால ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு மேக்ஸிமம் 99% நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நிறைய லேயர்ஸ், நூல் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடையும் விட்டுறலாம், இல்லை அப்படின்னா இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணி இன்னும் கொண்டு வரலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே மாவோட வைக்கக்கூடாது, இது மாதிரி உதறி விடணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா ஷேக் பண்ணிங்கன்னா இருக்கிற மாவு எல்லாமே விழும். சாப்பிடும்போது மாவு இருக்காது, இல்லைன்னா மாவாக வரும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதே கொக்கோ பவுடரெல்லாம் போட்டிங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லேயர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌனாகவும், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்கு நீங்கள் ஸ்ட்ராபெரி சிரப் இருக்குது, அது போட்டிங்க அப்படின்னா நல்லா பிங்க் கலராகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அப்படியே வாயில் கரையும். இப்போது அந்த மாவெல்லாம் இல்லாமல் ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வீட்டில் அப்படிங்கும்போது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக காமிக்கிறேன் எப்படி. இல்லைன்னா நீங்கள் அப்படி ரெடி பண்ண உடனே ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இருந்ததுன்னா கீழே பிஸ்தா பாதாம் தூவிட்டு அதுக்கு மேலே இதை போட்டு அப்படியே வந்து இம்மீடியட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த என்ன ஸ்டிக்கி ஆகிறத தடுக்கலாம். நான் வீடியோக்காக உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து காட்டியிருக்கேன். ஆனால் வீட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்கொயர் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தேவைப்படும் போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் அப்படி போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா மட்டும் போதும். ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி வச்சிடாதீங்க. எல்லாம் வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டோடனே ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுருங்க. இது வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிடாதீங்க. அதே சமயம் ஓப்பன்லேயும் வைக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஷேப் பண்ணுறீங்களோ, எவ்வளோ சீக்கிரமாக ஒரு சிப்லாக் பவுச்லேயோ இல்லை கண்டெய்னர்லேயோ போட்டு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும். கடையில் அப்படிங்கிற பட்சத்தில் குளுக்கோஸ் சிரப்புன்னு ஒன்று மிக்ஸ் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் அப்படி கிடைச்சா நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ லேயர்ஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் வந்து கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஒரு சிசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். இது சொல்லப்போனால் வாயில் வச்சுன்னு அப்படியே கரைஞ்சிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல சுகர் கேரமலைஸ் ஆகணும், அந்த கலர் வரணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கலர் வந்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக ட்ரேயில் எடுத்து போட்டுட்டு சூடாக இருக்கும்போதே அதை வந்து டோ மாதிரி கொண்டு வந்துடணும். ஸோ ரன்னியாக இருந்தாலுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். டோ மாதிரி வந்த உடனே கையில் பொறுக்கிற சூட்லேயே அதை எடுத்து ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீளமாக இழுத்து ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா மாவில் போட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 10 to 15 minutes நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இது எந்த இடத்துல தப்பாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேரமலைஸ் ஆகிறதுல ஒரு சிலருக்கு தப்பாகும். அதனால நீங்கள் கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் போட்டாகணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் நான் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல டோட்டல் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஆனால் ஸ்டிக்கியாக நூலெல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆனதுனால அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டே எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு லேயர்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தப்பாகிடுச்சு ஃபஸ்ட் டைம்ட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாதாம் பிஸ்தா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காவோட விதைகள் இருக்கும். அதை வந்து பார்க்கவே அழகாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை கூட நீங்கள் கார்னிஷ்க்கு போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பாருங்கள், இது இம்மீடியட்டாக எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான சோன் பப்படி நமக்கு ரெடி. நான் ஃபைனலாக கடைசியாகவும் எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டுறேன். அப்போவும் தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி பைனாப்பிள் ஆரஞ்சு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் எசன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைனா சுகர் சிரப் காய்ச்சும் போதே நீங்கள் அதனோட ஜூஸ் ஊற்றலாம். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்படி பண்ணி பாருங்கள். பிஸ்தா ஃப்ளேவரும் இருக்குது. பட் எல்லோரும் கலரை மிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பிஸ்தாவோட எசன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் வாங்கி பண்ணலாம். ஸோ வெனிலா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வனிலா போட்டுருங்க. வனிலா அதாவது சுகர் சிரப்பில் வனிலா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 1 டீஸ்பூன் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பஞ்சு மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நெய் மைசூர் பாக். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயும்
அதே வந்து அளவுகளோடையும் நம்ம பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானதுன்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கலர் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் நேச்சுரலாக பண்ண போகிறோம். இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மைசூர் பாக் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்ல கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கணும். இப்படி சலிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, கட்டி இருந்துச்சுன்னா மைசூர் பாக் வந்து கிளறும்போது அந்த கட்டி உடையாமல் இருந்துச்சுன்னா பச்சை வாசனை வரும். அதாவது பச்சை மாவு அப்படியே இருக்கும். அதனால தான் சலிக்கிறது. இதை வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 1/2 கப் நம்ம பால் பவுடர் போடுறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் ஷாப்பில் எப்படி பண்ணுவாங்க அது மாதிரி நான் பண்ணுறேன். உங்களுக்கு பால் பவுடர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கிட்டத்தட்ட 1 கப் ஆயில், எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதை ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் ஆயில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல 1 கப் ஆயிலை வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள். 1 கப் ஆயில் அப்படிங்கிறது இந்த மைசூர் பாக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எப்போவாவது ஒரு தடவை நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதை வந்து தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணோம். இதுக்கு 2 கப் சர்க்கரை போடுறோம். சர்க்கரை பிடிக்காதவங்க நீங்கள் கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ போட்டுக்கலாம். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ போடுறேன். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றலாம். அதாவது மொத்தமாக உங்களுக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் தண்ணி தேவைப்படும். ஒரு சிலர் வந்து 3/4 கப் ஊற்றுவாங்க. நான் வந்து 1/2 கப் ஊற்றிருக்கேன். எனக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதை வந்து முதல்ல நல்ல லோ மீடியமில் வச்சு அந்த சுகர் வந்து கரைய வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் கரையாமல் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மைசூர் பாக்கில் வந்து சுகர் வந்து இருக்கும். ஸோ அதனால் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸ் வந்தாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக தெரியும், ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியலங்கும் போது இது மாதிரி பபிள்ஸ் வந்தாவே மைசூர் பாக் வந்து போட்டு நீங்கள் கிளற ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வைங்க. விஸ்க் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை நார்மலாக கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சம் வேகமாக கிளறணும். ஏன் அப்படின்னா மாவு சுகர் சிரப்பில் ஊற்றின உடனேயே அது திக்காக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஊற்றும் போதே பேர்ன் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ப்ரௌனாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முதல்ல மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லோ மீடியமில் வச்சுட்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இடையில 1 கப் நெய் வந்து நீங்கள் கிராஜுவலாக ஆட் பண்ணணும். முதல்ல ஒரு 1/4 கப் ஊற்றுங்க. இது வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்க நெய் எல்லாத்தையுமே. அந்த டைமில் திரும்ப நம்ம நெய் ஊற்றணும். மொத்தமாக 1 கப் நெய் தேவைப்படும். ஸோ 1 கப் மாவுக்கு 1 கப் நெய், 1 கப் ஆயில், 2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அளவு. அதுக்கப்புறம் நீங்கள் 1/4 கப்போ 1/2 கப்போ பால் பவுடர் சேர்த்துறது உங்களோட இஷ்டம். இப்போது நெய் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு திரும்ப நெய் ஊற்றுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மீடியமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும்னா நெய் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கடைசியில் நெய்யை வந்து அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மட்டும் கடைசியாக இருக்கிற நெய்யை விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ட்ரேயில் போட்டுடலாம். இதில் வந்து பதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது மாதிரி பெரிய பபிள்ஸ் வரும், கொஞ்சம் நூலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் வந்து பதம்னு சொல்லுவோம். பேனில் ஒட்டாது மேக்ஸிமம். நெய் மைசூர் பாக் வந்து முழுசாக நெய்யில் பண்ணணுன்னா நீங்கள் 2 கப் நெய் விடலாம். நெய் ரொம்ப பிடிக்காது, நான் குறைவாக விடணும்னு நினைக்கிறவங்க 1/2 கப் நெய் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இதிலெல்லாம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இமீடியட்டாக நீங்கள் ட்ரேயில் எடுத்து போட்டுடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நெய் தடவி. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது வந்து இமீடியட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நெய் தடவின ட்ரேலேயே நீங்கள்
இதை வந்து போட்டுருங்க. இது போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பித்து ரொம்ப திக்கான மாதிரி ஆகும். ஸோ ஜென்டிலாக ப்ரெஷர் கொடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது செட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். கரெக்டான பதத்தில் எடுத்துட்டால் உங்களுக்கு 1 மணி நேரத்துலேயே எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வார்மாக இருக்கும்போதே நீங்கள் அதை கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போது நான் ஒரு 30 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு செட் ஆன மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மார்க்கிங்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப செட் ஆகி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கட் பண்ணும்போது அது வந்து உதிர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம முதல்லையே அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிடலாம். ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இன்னும் சாஃப்டாக தான் இருக்குது. இன்னும் 30 நிமிஷம் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 30 நிமிஷம் ஆகணும். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பூஸ்ட்டோ போன்விட்டோவோ இல்லை சாக்லேட்டோ இல்லைன்னா ஹார்லிக்ஸ் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். மில்க் பவுடருக்கு பதிலாக அதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கேரட் மைசூர் பாக் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட முன்னாடியே 1 மணி நேரத்துலேயே எனக்கு வந்து செட் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த முன்னாடி போட்ட மார்க்கிங்ஸ்லேயே வந்து நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து மார்க்கிங்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால பட்டர் ஷீட் எடுத்தாவே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து அடியில் எப்படி இருக்குன்னு காட்டணும், அதுக்காக தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு அந்த மில்க் பவுடர் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு கலர் தெரியும், மிடில் வந்து நல்லா ப்ரௌனாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையில் தான் வந்து இப்படி இருக்கும்னு அவசியம் இல்லை. நம்ம கரெக்டாக பண்ணோன்னா நம்ம வீட்லேயே பர்ஃபெக்டாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ நான் வீடியோ அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறேன். நீங்கள் வந்து அந்தளவுக்கு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் சாப்பிடும்போது அப்படியே இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரே வந்து நல்லா ஹைட்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீளமாக வரும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ மைசூர் பாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் 2-3 வெரைட்டி போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணலாம். இது சரியான அளவுகளோட நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா சொதன்னு இல்லாததுனால. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இடையில வந்து ப்ரௌன் கலராக ஒரு சிலருக்கு வராது. நான் சொன்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுலேயே வந்து நான் கேரட்டை வச்சு மைசூர் பாக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் மட்டுமே வச்சு கூட நான் மைசூர் பாக் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பொரியில் ஒரு லட்டு தான். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் இல்லாமல் பொரி வாங்கி நீங்கள் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். சுகர் எல்லாமையும் சிம்பிளாக ஹெல்த்தியாக பொரிய வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம். இது கால்சியம் அயன் ரிச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குறைவான நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் முதல் கொண்டு ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் கூட போட்டு கொடுக்கலாம். இதுக்கு வந்து 1/4 கப் நல்லா வறுத்த நிலக்கடலை எடுத்துகிட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து முன்னாடியே வறுத்துட்டதுனால நான் லைட்டாக தான் வறுக்க போகிறேன். நீங்கள் வந்து வறுக்கலை அப்படின்னா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். 1 கப் வந்து கருப்பு எள், இல்லை அப்படின்னா வெள்ளை எள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இதையும் ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு தான் நம்ம அரைக்கணும்.
இது வந்து 1 கப் நான் எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நிலக்கடலையும் எள்ளும் பாதி பாதி கூட எடுத்துக்கலாம். எள்ளு இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா இது ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம பொரி வந்து பார்த்திங்கன்னா 3 கப் எடுத்திருக்கேன். 3 கப் என்னென்னா 1 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து ஜென்டலாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பொரி அப்படிங்கிறது வந்து நல்லா வந்து பொரிஞ்சது தான். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கணும். இதையும் நம்ம அரை வச்சிடலாம். இதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, அது வந்து 1/4 கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் ஏலக்காய் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. இதையும் ஜென்டலாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரணும். அந்த பொரிக்கும் பொட்டுக்கடலைக்கும் கிறிஸ்பினஸ் வந்தால் போதும். இதில் தேவைப்பட்ட பாதாம், அதுக்கப்புறமா முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் தான். அதனால சிம்பிளாகவும் எளிமையாகவும் நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் டெசிகேட்டட் கோகோனட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா தேங்காய் அரைச்சி போடுறது எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறிடிச்சு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் ஓவராக அரைக்காதீங்க. ஏன்னா இதில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால ஓவராக அரைச்சா கசப்புத்தன்மை வந்துடும். இப்போது அரைச்சதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் 1 கப் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி 1/2 கப் கூட போடலாம். இப்படியே பிடிச்சு விட்டு பாருங்கள். பிடிக்க வரல அப்படின்னா இன்னொரு சுற்று விடலாம் நீங்கள். ஸோ அப்படி விடும்போது உங்களுக்கு நெய் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கையால் பிசையணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு லட்டாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் நெய்யே ஊற்றாமல் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பிடிச்சு பார்க்கலாம் வருதான்ட்டு. இது வந்து கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ அப்படிங்கும்போது நல்ல சூடான நெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். அதே சமயம் ஓவராகவும் நெய்யை ஊற்றிடக்கூடாது. 1/4 கப் நெய்யை அப்படியே எடுத்து ஊற்றினீங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும். அப்புறம் லட்டு 1 வாரம் வரைக்கும் வச்சுருக்கும் போது கெட்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்டு ரொம்ப ஆயில் இல்லாமல், தண்ணியோட கண்டென்ட் இல்லாமல் அப்படியே பவுடர் மாதிரி இருக்கும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது ஜென்டலாக மட்டும் நெய் விட்டு பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் விடுறது, நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் கூட நெய் விட்டு பண்ணலாம். அதே சமயம் வெல்லத்தை அப்படியே போடலாம், வெல்லத்தை காய்ச்சியும் ஊற்றலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. யூஸ்வலாக 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஆனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லது, ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாதனால. ஸோ இந்த லட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டிங்கன்னா நமக்கு முடி கொட்டுறதுலேருந்து ஆரம்பித்து ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து கால்சியம்லாம் இருக்கிறதுனால. ஸோ பொரி அப்படிங்கிறது கொஞ்சம் யூனிக்கானது ஸ்வீட்டுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே சால்ட் இருக்கிற பொரியை வாங்காதீங்க. சால்ட் இருக்கிற பொரியை வாங்கினீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் ஹைதராபாத் ஸ்பெஷல் வந்து கஜூர் ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். டீக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இதை செஞ்சிடலாம். எந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா 1/4 கப் ரவை, எள்ளு, இதுக்கப்புறம் சோம்பு ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு, ஏலக்காய் பொடி, டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா நார்மல் கோகோனட் கூட போட்டுக்கலாம். பவுடர் சுகர் இல்லைனா சுகர், பேக்கிங் சோடா. சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும். நீங்கள் நார்மலாக நெய் ஊற்றலாம், இல்லைனா சூடு பண்ணி கூட ஊற்றலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும். அந்த மாவு செமி சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து 10 நிமிஷம் பசைஞ்சு அப்படியே வச்சுருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும். ஸோ ரொம்ப சாஃப்டாக பசைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுகரெல்லாம் போட்டுக்கிறதுனால தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரொம்ப முக்கியம், மாவு டைட்டாக இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம பிஸ்கட் எல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவராகவும் மிக்ஸ் பண்ண வேணாம். க்ளூட்டன் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கோதுமை ஸ்மெல் வரும்.
இப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாம் ரோல் பண்ணி. அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு உருளை ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம கத்தியை வச்சு இதிலையே கட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ நல்லா கிராக் இல்லாமல் நல்லா ரோலாக வந்து பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவு கூட துவைக்கலாம் ஒட்டாமல் இருந்ததுன்னா. இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ராகி போடுறதுனால போட்டு பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக ராகி வெல்லம் வச்சு வீடியோ போடுறேன். ஸோ ஈக்குவல் ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது அவ்வளோதான். நமக்கு ரொம்ப நேரம் வந்து ஷேப் பண்ணுறதோ ரொம்ப நேரம் வந்து அதை வந்து மாவு தூவி தேய்க்கிறதோ எதுவுமே கிடையாது. அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் பண்ணாதீங்க, ரொம்ப தின்னாகவும் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் திக்னஸ். இன்னும் வந்து ஆயிலில் போடும்போது அது விரிய ஆரம்பிக்கும். எட்ஜஸ் மட்டும் ஷேப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அப்படியே கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்கள் பேக்கிங் கூட பண்ணலாம். ஃப்ரை பண்ண பிடிக்காதவங்க ஏர் ஃப்ரையரில் போடலாம். இப்போ நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும். அதில் போட்டுட்டு லோ மீடியம்லே ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கறியிடும், உள்ளே வேகாது. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். ஸோ லோ மீடியம் அதில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் போடும்போது சூடாக இருக்கணும். அதில் லோ ஃப்ளேமில் வச்சுடாதீங்க. நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும். அந்த டைமில் லோவில் வச்சு போட்டிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால என்ன ஆகும்னா நல்லா கிறிஸ்பினஸும் க்ரன்ச்சினஸும் கிடைக்கும். நல்லாவும் ஃப்ரை ஆகும். நீங்கள் பேக்கிங் சோடா போடாத பட்சத்தில் இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், அவ்வளோதான். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கெல்லாம் மாவு பசியும் போது மைதா மட்டும் இல்லை, கோதுமை மாவு பசியும் போது ஓவராக நம்ம சப்பாத்தி மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கோதுமையோட ஸ்மெல் தான் இருக்கும். மற்றபடி நார்மல் பிஸ்கட் மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமானது டைட்டான டோவாக இருக்கணும். அந்த டோவை ரொம்ப நேரம் பசியக்கூடாது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இதிலேயே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோ இல்லை வந்து அரிசி மாவை கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணாமல் போட்டிருக்கேன். நீங்கள் சுகரை பவுடர் பண்ணி கூட போடலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ ஒரு செட் எடுத்துகிட்டு 2வது செட் எடுத்ததுக்கப்புறம் 2டையும் ஒன்றா போட்டு கூட பண்ணலாம். இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்தோன்னே டைரெக்டாக ஒரு கண்டெய்னரில் போடாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அது மேலே போட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயிலுமே நமக்கு அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் நான் வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு ஆப்ஷனில் தான், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். பிடிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கருப்பு எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 விதமாக போட்டிருக்கேன். ஒன்று கடலை மாலை ஸ்பைஸியாக போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு பரா வந்து போட்டிருக்கேன். இதே மெத்தட் ஈஸியான மெத்தடில், அதுவும் நீங்கள் உத்தமி கிச்சனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த ஆயிலுமே இல்லை. இதை வந்து முதல்ல ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே வரும். எப்போவுமே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு வாரத்தில் நான் முடிச்சிறது நல்லது. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட் இருக்கும். அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது.